காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருந்து காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியருகே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியருகே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும், ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார். ஆமென், அல்லேலூயா. இது பொதுவாய் இந்த ஞாயிற்றுக்கிழமையில சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. சரியா? இந்த இதில் முக்கியமான நபர் யார்? இந்த சம்பவத்துக்கு முக்கியமான நபர் யார்? கழுதை தானே. சரி, கழுதைக்கும் பைபிளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நிறைய காரியங்கள் இருக்குன்னா நிறைய காரியங்கள் என்ன செய்யுது இருக்குது. இப்போ ஒரு கழுதையை பார்க்குறாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் எல்லாத்திலையும் என்ன செய்யும் இருக்கும். நான் பழைய ஏற்பாட்டில் கழுதையை குறித்து ஏற்கனவே நிறையா படிச்சிருக்கேன், நிறையா பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த கழுதை என்பது அந்த நாட்களில் அபூர்வமானது. இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு 10 கழுதையை கொடுத்து இதை வச்சுக்கோன்னு சொன்னால் யாராவது விரும்புவோமா? ஆட்டுக்குட்டியை வாங்கிறோம், மாடு வாங்கி எல்லாத்தையும் வாங்கிறோம் விருப்பப்பட்டு. கழுதையை என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். ஏன்னா அது ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு ஜீவனாக என்ன செய்கிறது இருக்கிறது. சரியா? அப்போ அந்த கழுதையை குறித்து நம்ம ஒரு அதிகமாக பெருமையாக நினைக்க மாட்டோம், கொஞ்சம் கேவலமாக கூட என்ன செய்யலாம், பொதுவாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு கழுதை இப்போது ஒரு மேன்மையான ஒரு இடத்துக்குள்ளே கடந்து போகிறது. அல்லேலூயா. நம்மளும் கூட ஒரு கழுதையை விட கேவலம்னு வைங்களேன். ஆனால் நம்மளையும் ஆண்டவர் மேன்மையாக என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலிருந்து வாசிக்கலாமா? ஒரு பகுதி, வேத பகுதி வாசிக்கலாம். இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த கழுதைக்கு தக்க காரியம் ஒன்று. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாத்ராகமம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக, மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. சரி, இது கடைசி பாயிண்ட்டுக்கு நான் வரும்போது பிரசங்கத்தை வரும்போது சொல்கிறேன். கழுதை குட்டியை எதால் மீட்கணும்? ஆட்டுக்குட்டியால் மீட்கணும். நம்ம ஆட்டுக்குட்டியான ஒரு ஏசு, அதை நான் பாயிண்ட் கடைசியாக சொல்கிறேன். இப்போ இந்த கழுதை ஒரு அற்பமான ஒரு கழுதை, ஆனால் இந்த இடத்துல ஒரு மேன்மையாக என்ன செய்யுது, கடந்து வருகிறது. இந்த கழுதைக்கு மேன்மை வந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இந்த வானத்தையும் பூமியும் படைச்சவரும் இந்த கழுதையை படைச்சவரும் இந்த கழுதை மேலே என்ன செய்கிறாரு, ஏறி வருகிறார். அல்லேலூயா. இந்த கழுதையோடு சம்மந்தப்பட்ட ஒரு 4-5 காரியத்தை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். ஒன்று, இந்த கழுதை கட்டப்பட்டு இருந்தது. இந்த கழுதை என்ன செய்யப்பட்டிருந்தது? கழுதை கட்டப்பட்டிருந்தது. எங்கே கட்டப்பட்டிருந்ததுன்னா இருவழி சந்தில் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை என்ன இருந்துச்சுன்னா, அந்த கழுதையை ஒவ்வொரு ஊர்லேயும் கட்டி வச்சுருக்கிறதாக சொல்கிறேன். ஒரு சிலர் வரலாற்று ஆட்சியெல்லாம் எதுக்குன்னா, இயேசு கிறிஸ்து மனுஷனாக பிறப்பார் இல்லையா, அவர் கழுதை மேலே என்ன செய்வார், வருவார். மேசியா கழுதை மேலே வருவார் அப்படின்னு பைபிளில் என்ன செய்யுது. இந்த வசனம் எங்கே இருக்குது தெரியுமா? உன் ராஜா கழுதை மேலும் கழுதை குட்டியாய் மரி மேலும் என்ன செய்கிறாரு, ஏறி வருகிறார் அப்படின்னு சியோனுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற தீர்க்க தரிசன வசனம். அதை நடக்குன்னு சொல்லிட்டு அநேகர் அதை அதிகமாக விரும்பலை, ஒரு சிலர் அதை விரும்பியிருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய கழுதை குட்டியை யாரும் ஏறாமல் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கழுதை குட்டியை கட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த கட்டப்பட்ட கழுதையை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவிழ்த்து கொண்டு. எத்தனையோ கழுதைகள் இருந்தது. அந்த கழுதைகள் என்னென்னா, அந்த மலை பிரதேசத்தில் போகிறதுக்கு குதிரையால் போக முடியாது, ஆனால் கழுதை தான் என்ன செய்யணும் பாருங்கள். ஒவ்வொரு பாயிண்டாக சொல்லுவோம். ஒன்று, கட்டப்பட்ட கழுதை. என்ன கழுதை சொல்லுங்கள்? கட்டப்பட்ட. இன்றைக்கி நம்ம அந்த கட்டுகளை அவிழ்த்து கொண்டு ஏசப்பா வர சொன்னார். இன்றைக்கி நம்ம நிறையா இடங்களில் நம்ம ஒரு காலத்தில் கட்டப்பட்டிருந்தோம், இன்னும் நிறைய பேர் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த கட்டுகளை உடைக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. கட்டுகளை அறுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். நம்மால் அநேகருடைய கட்டுகள் என்ன செய்யணும்? ஆமாம், அவிழ்க்கப்படணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, பாவத்தில் ஒரு கட்டு. என்ன கட்டு சொல்லுங்க? பாவத்தில் ஒரு கட்டப்பட்டிருக்கிறாங்க.
அப்படி பைபிள் சொல்லுது, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அப்போ அதில் கட்டப்பட்டிருக்கிறான். அதிலிருந்து ஜனங்கள் என்ன செய்யணும்? விடுதலை அடையணும். ரெண்டாவது, பாவத்துக்கு அடுத்த பகுதி என்னது? சாபம். இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தத்தை அடிக்கடி சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்க. இனி ஒரு சாபம் இல்லாத இடத்துல என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்குது. சாபத்துக்கு எதிர்வினையானது என்னது? ஆசீர்வாதம். ஆண்டவரே நீர் என்ன செய்யும்? ஆசீர்வதி. இஸ்ரவேலுங்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுனால இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலுங்கிற நாட்டை அல்லேலூயா கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். கட்டு பார்த்தீங்களா? இது என்ன கட்டு? பிசாசுனுடைய கட்டு. அப்போ கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்க அப்படின்னு ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு கட்டளை எடுக்கிறார். நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அநேகர் இந்த மாதிரி கட்டிலிருந்து விடுதலை அடைவதற்கு கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார்கள். அல்லேலூயா. அநேகர் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் இடத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு நம்மளை ஆண்டவர் பயன்படுத்தட்டும். இந்த மாதிரி கழுதைகள், இதை வந்து கழுதை அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க, நம்மளாக வச்சுக்கோங்க, பொதுமக்களாக வச்சுக்கோங்க. இப்படி மக்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இதுலேருந்து அவங்க என்ன செய்யணும்? விடுதலை அடையணும். சரியா? ரெண்டாவது, இந்த 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 கழுதை கட்டப்பட்டிருந்துச்சு. ரெண்டாவது, ஒருவரும் ஏறி இராத கழுதை. என்ன கழுதை சொல்லுங்க? அப்புறம் வாசிங்களா, 2 ராஜாக்கள் 6 25 வசனம். 6:25. 2 ராஜாக்கள் 6:25. அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும். பார்த்துக்கோங்க, ஒரு கழுதை தலை எவ்வளவா? 80 வெள்ளிக்காசு. மதிப்பில்லாத ஒரு கழுதை இப்போ எங்கே மாறிடுச்சு? மதிப்பாம. கழுதை தலையே 80 வெள்ளிக்காசுக்கு அந்த காலத்தில் அவ்வளவு மதிப்பு என்ன செஞ்சது? ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதை. ஒரு அற்பமான ஒரு கழுதை தான். ஆனால் அதே கழுதைக்கு ஆண்டவர் மதிப்பு வச்சிருக்கிறார். பஞ்சம் வந்த உடனே கழுதை தலை சாப்பிட்றதுக்காக என்ன செய்கிறான்னு தெரில. ஆனால் வெறும் கழுதை தலைக்கு 80 வெள்ளிக்காசு. புறாக்களுக்கு போடுகிற காப்படி பயிர் நான் 60 வெள்ளிக்காசுக்கும் போகணுங்கன்னு பைபிளில் போட்டுருக்கு பாருங்க. அப்போது இந்த மதிப்பு இல்லாத ஒருவரும் ஏறியிராத 2 காரணம் இருக்குது. ஒருவர் ஏறியிராத கழுதைக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, அது ஆண்டவருக்காக வைத்திருந்தாங்க. ரெண்டாவது, அற்பமாய் இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த கழுதைக்கு, அப்படிப்பட்ட கழுதையாகிய ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம கழுதையாக இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ள வந்த உடனே நமக்கு ஒரு மதிப்பு மேன்மையை கர்த்தர் கொடுக்குறார். அல்லேலூயா. மதிப்பு மேன்மை என்ன செய்கிறாரு? கொடுக்குறார். ஆமென். சரி, மூன்றாவது, இந்த கழுதை குறித்து, அது இயேசுவின் இடத்துல கொண்டு வரப்பட்ட அந்த கழுதை எங்கே வந்துச்சு? அதை அவிழ்த்து ஏசப்பா சொல்ல என்னிடத்துல கொண்டு வர. எப்போ ஏசப்பாட்ட கொண்டு வராங்க? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 13, 17 இந்த 2 வசனத்தை வாசிங்களேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 17ஆம் வசனம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம்? தூரமாக இருந்தோம். கட்டப்பட்டிருந்துச்சு அந்த கழுதை. அது மதிப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த அதே கழுதை தூரமாக இருந்தது. இன்றைக்கு அந்த கழுதை எங்கே வருது? இயேசுவின் இடத்துல வருது. அல்லேலூயா. ஏசப்பாட்டை எப்படி வருது? ஏசப்பாவுடைய ரத்தத்தினால என்ன செய்யுது? ஏசப்பாட்டை வந்துருச்சு. அந்த கழுதைக்கு இப்போ ஏசப்பா நம்ம பைபிள் வாசிக்கிற என்ன சொல்லுது? முன்னே தூரமாக இருந்தீங்க, இப்போ ஏசப்பாட்டை வந்துட்டீங்க. ஏசப்பாவுடைய ரத்தத்தினால என்ன செஞ்சிட்டீங்க? ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்து வந்து இந்த கழுதைக்கு 4வது காரியம், இந்த கழுதை இயேசுவின் இடத்துல வந்த உடனே ஏசப்பாவை அதில் ஏற்றினார். ஏசப்பாவை என்ன செஞ்சாங்க? ஏற்றினாங்க. அது வரைக்கும் அந்த கழுதைக்கு, அந்த கழுதையில் யாரும் மதிக்கலை, யாரும் வரல, எல்லாம் அந்த கழுதை அற்பமாக நினைப்பட்டது. ஆனால் இயேசுவின் இடத்துல வந்தோடனே இயேசு கிறிஸ்து யார்? ராஜாவா சாதாரண மனுஷரா? பைபிள் பிறகு ராஜா தானே. ராஜா எதில் வரணும்? குதிரையில் தானே என்ன செய்யணும்? வரணும். ஏன் கழுதையில் வந்தார்? இவர் உலகத்தை ரட்சிக்க வந்தார் ராஜா. அல்லேலூயா. இப்போ எதில் வருவார்? கழுதியில் வருவார். உலகத்தை நியாய்ந்து இருக்கும்போது வெள்ளை சிங்காசனம், வெள்ளை குதிரையில் என்ன செய்வார்? வருவார். அல்லேலூயா. நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுது, இதோ பரலோகம் திறக்கப்பட்டது, ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதில் மேல் ஏறி இருந்தவர். எப்படி? வெள்ளை
குதிரை. முதலாவது பூமியில் வரும்போது அவர் கழுதையின் மேலே வந்தார். இப்பொழுது அவர் வெள்ளை குதிரையில் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாக என்ன செய்ய போகிறாரு? வருகிறார். இப்போ ரட்சிக்கிற ஆண்டவராக என்ன செய்தார்? வந்தார். நம்ம ஆமாம், யாருமே ஏறாமல் அற்பமான ஒரு கழுதை தான் இன்றைக்கி. அந்த கழுதை மேலே ராஜாதி ராஜா சர்வ வல்ல தேவன் அற்பமான அந்த கழுதையின் மேலே என்ன செய்கிறாரு? ஏறி வருகிறார். ரோமர் 6 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் தேவனுக்கு அடிமை, அதனால பரிசுத்தமாக்குதல் கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இப்போ நம்ம யாருக்கு அடிமை ஆயிட்டோம்? ஏசப்பாவுக்கு. அல்லேலூயா. அவர் என் மேலே ஏறின உடனே நான் அவருக்கு யாரு? அடிமை. சரியா? ஒருவன் எதற்கு அடிமையாக இருக்கிறானோ அதுக்கே அவன் அடிமையாக இருப்பான்னு பைபிளில் சொல்லுது இல்லையா? அப்போ நான் இப்போ ஏசப்பாவுக்குள்ளே வந்துட்டேன். அவர் என் மேலே ஏறி அவர் என்னை அடிமைப்படுத்தட்டும். நான் அவருக்கு அடிமையாக என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். நான் அவருக்கு அடிமையாக இருப்பதுனால எனக்கு கிடைக்கிற நன்மை நித்திய ஜீவன். என்ன சொல்லுங்க? நான் இயேசுவுக்கு அடிமையானதுனால எனக்கு கிடைக்கிற நன்மை என்ன நன்மை? நிறைய நேரத்தில் மனிதர்களுக்குள்ள ஒரு எனக்கு இது அடிமைத்தனம் இல்லை, இது சுயாதீனம். ஆனால் நான் இப்போ நான் ஊழியக்காரனாக இருந்தாலும் நான் யாரு தான்? ஏசப்பாவுக்கு அடிமை. நீங்கள் விசுவாசியாக இருந்து நீங்கள் யார் தான்? ஏசப்பாவுக்கு அடிமை. நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கிறோம்? அடிமையாக இருக்கிறோம். அடிமை ஆனதுனால என்ன நன்மை? நித்திய ஜீவன். ஒரு தீமையும் கிடையாது, ஒரு கேடும் கிடையாது, நன்மை மாத்திரமே நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக இந்த கழுதைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை பாருங்கள். அற்பமான கழுதை, எவரும் சீண்டாத கழுதை இன்னைக்கு இயேசுவின் இடத்துல வந்துச்சு. ஏசப்பா அந்த கழுதை மேலே ஏறினார். இப்பொழுது அந்த வரிசை அந்த அந்த மார்க்கு 11ஆம் அதிகாரத்தில் முன்னே நடப்போரும் சரி அதுக்கு முன்னாடி வசனம், வஸ்திரங்களை வழியில விரித்து இந்த கழுதை வெயிலில் மலையில் நடக்கிற அந்த கேவலமான நிலையில் இருந்த அந்த கழுதை மேலே வானத்தை உண்டாக்கின, பூமி உண்டாக்கின, சமுத்திரத்தை உண்டாக்கின சர்வவல்லவர் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த கழுதை இப்போ எதில் நடக்குது? விலை உயர்ந்த துணியில் நடக்குது. அல்லேலூயா. பாருங்கள், அற்பமானவங்க தான், ஆனால் அந்த தெய்வம் நமக்குள்ளே வந்த உடனே நமக்கு அந்த மேன்மை என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. ஆமென். கர்த்தருக்கு கோடானு கோடி சோதரம். அல்லேலூயா. கழுதைக்கு இப்போ எதில் நடக்குது? பட்டு வேஷ்டி, பட்டு துணியில் என்ன செய்யுது? ஏசப்பா நமக்குள்ளே வந்து அவர் அதாவது அந்த கழுதை மேல் ஏறினார்னா முழு கட்டுப்பாட்டில் போயிருந்தோம். யார் மேலே போயிருந்தோம்? அவருடைய கட்டுப்பாட்டில் போயிருந்தோம். அப்படி கட்டுப்பாட்டில் போகும்போது தான் அந்த கழுதைக்கு மேன்மை வந்தது. அது வரைக்கும் அற்பமாய் பார்த்த மனிதர்கள் அந்த கழுதையை எப்படி பார்த்துருப்பாங்க? இயேசு உயிர்த்தெழுந்த இப்போ வரலாம் போயிட்டார் இல்லையா? அவர் யூஸ் பண்ண பொருட்களெல்லாம் இன்றைக்கி விலை உயர்ந்த என்ன செய்யுது? எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. இயேசு மூடின அந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் இன்றைக்கி அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லி விலை பல கோடிகளை வச்சுருக்கிறாங்க. இயேசு அரைந்த ஆணிகள், சிலுவை மரம், அப்படி இப்படின்னு என்ன செய்ய ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க, பாதுகாத்து. ஏன்னா அன்றைக்கு அது அற்பமானது. ஆனால் சர்வவல்ல தேவன் எதையெல்லாம் தொட்டாரோ, எதுமேலாம் ஏறினாரோ, எதெல்லாம் ஒரு உடம்புல பட்டுச்சோ, இன்றைக்கி பல கோடிகளுக்கு அது மதிப்புள்ளதாக என்ன செய்யுது? மாறும். அற்பமான கழுதை. அப்போது நம்ம ஆண்டுடைய பிள்ளை, அவர் நமக்குள்ளே வந்தார்னா நமக்கு எவ்வளவு மேன்மை. சரியா? இந்த கழுதையை குறித்து தான் பழைய ஏற்பாட்டில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ பார்த்தீங்களா அந்த யாத்திரம் 13:13 ஒரு கழுதை தலையை கழுதையை அதெல்லாம் மீட்டுக்கணும். இப்போ நம்மளை வந்து மீட்டுக்கொள்ளணும். யாரோ எது வந்து மீட்டுக்கொள்ளணும் தெரியுமா? ஆட்டுக்குட்டி. இங்கே இப்போ புதிய ஏற்பாட்டில் யார் ஆட்டுக்குட்டியானவர்? யார்? இயேசு கிறிஸ்து. நம்மளை மீட்டு கொள்ளாவிட்டால் என்ன நடக்கணும்? கழுத்தை முறிச்சு போடு. அன்னைக்கு இருந்தால் கழுதை குட்டியை ஆட்டுக்குட்டியால் தான் என்ன செய்யணுமா? மீட்கொள்ளணுமா? கழுதை தலையிட்டெல்லாம் ஆட்டுக்குட்டியை மீட்கலன்னா கழுதை என்ன செஞ்சிரு? கொன்று போடுவதற்கு ஏதுவாய் கடந்த நம்மை வானம் பூமி எல்லாத்தையும் படைச்சி ஏசப்பா அவருடைய ஆட்டுக்குட்டியாகிய தேவனாக அந்த பூமியில் வந்து நமக்காக என்ன செஞ்சார்? பலியாகி நம்மை மீட்டுக்கொண்டார். இது முதல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ரெண்டாவது, இந்த ஆட்டுக்குட்டி அந்த கழுதையை குறித்து ரொம்ப அற்பமாக நினச்சாலும் அன்றைக்கி என்ன நடக்குன்னு பாருங்கள். இந்த கழுதை யாத்திராம 21ஆம் அதிகாரம் 33வது வசனம். யாத்திரம் 21:33 அதில் ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்கள்.
ஒருவன் ஒரு குழியை திறந்து வைத்திருக்கிறார். அது ஒரு குழியை வெட்டி அதை மூடாதே போனாதிலாவது அதிலே ஒரு மாடாவது ஒரு கழுதையாவது விழுந்தால் குழிக்கு உடையவன் அதற்கு ஈடாக பணத்தை மிருகத்தின் எஜமானுக்கு கொடுக்க கடவன். குழியில கழுது விழுந்த கழுது போனா போய் நம்ம உலகம் பரமணி சொல்லும்ல, கழுத போனா போயிட்டு போகுது. இந்த கழுது விழுந்தா என்ன? கழுத குழியில் விழுந்து பாருங்க, அது முறித்து போட வேண்டிய கழுதையை ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆட்டுக்குட்டியால் மீட்டாச்சு. இப்போ இந்த கழுதை தானே குழியில் விழுந்தா விழுந்துட்டு போகுதுன்னு பார்க்கல, அப்படி விழுந்துருச்சு, அது பாதிக்கப்பட்டதுன்னு அதுக்குரிய நஷ்டத்தை என்ன செய்யணும்? அந்த எஜமானு கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளவு அற்பமான ஒரு கழுதைக்கு எவ்வளோ ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, மூணாவது நம்ம யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனம். காணாமல் போன மாடு, கழுதை, ஆடு, வஸ்திரம் முதலியவைகளில் யாதொன்றையும் பிறனொருவன் தன்னுடையது என்று சொல்லி குற்றம் சாட்டினால் இருதயத்தாருடைய வழி. இப்ப இதுல என்ன சொல்லணும்னா, காணாமல் போன கழுதை. அப்படியே வாங்க 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 5ஆம் வசனம் வாசிங்க. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ. பாருங்க, கழுதை போயிருச்சு, போனா போயிட்டு போகுது அப்படின்னு நினைக்கல, அதை மீட்டுக் கொள்கிறார். அது விழுந்தாலும் தூக்கி விட சொல்கிறார். அது காணாமல் போனாலும் திரும்ப என்ன செய்? எதை நம்ம பைபிளில் காணாமல் போனால் கண்டுபிடிக்க சொல்லி எதை சொல்லியிருக்கு? பைபிளில் ஆடுகளை தான் சொல்லியிருக்கு. ஆனால் கழுதையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆடு தான் முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அற்பமான கழுதையை கூட என்ன செஞ்சுருக்கிறார் பாருங்களேன். ஆடு கழுதை போனால் போயிட்டு போகுது. நம்ம பாசையில் அப்படி தானே சொல்லுவோம், எதுக்கு எடுத்தாலும் சொல்கிறது கழுதை போனால் போகட்டும். ஆனால் அந்த கழுதை காணாமல் போன கழுதையை தேடுறாங்க. அப்படி அற்பமான நம்மை தேடுகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனம் யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் அதில் 5ஆம் வசனம் வாசி. அவசியமா அதுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அல்லேலூயா. பாருங்க, முறித்து போட வேண்டிய கழுதையை காப்பாத்துறாரு, குழியில் விழுந்த கழுதையை காப்பாத்துறாரு, காணாமல் போன கழுதையை காப்பாத்துறாரு. அடுத்து எதோட கிடக்குது? சுமையோட கிடக்குது. எதோட கிடக்குது? கழுதையே அற்பமானது, அது ஒரு சுமையாக இருக்குது, அது கிடக்குது. அதை ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி கிடந்தாலும் அது என்ன செய்யும்? தூக்கி விடு. இன்றைக்கி எத்தனையோ பேர் ஏசப்பா இல்லாமல் இந்த கழுதையை போல் சுமையோடு என்ன செய்கிறாங்க? விசுவாசி இருக்கிறாங்க, பொதுமக்கள் இருக்கிறாங்க. அவங்கள தூக்கிட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம எத்தனை பேரை தூக்கி விடணும்? கிடக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? தூக்கி விடணும். நிறைய பேர் கிடக்குறாங்க. எதில் கிடக்குறாங்க? பாரம், தலையில் பாரம் இருக்குது. வியாதியாக இருக்கலாம், பிசாசாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், எதுலேயோ ஒரு பாரத்தில் என்ன செய்கிறாங்க? விழுந்து கிடக்குறாங்க. நம்ம பார்த்துட்டு என்ன செய்யக்கூடாது? தலைப்பில்லை தான். ஆமாம் ஆமாம், அது சொல்கிறேன். ரைட்டு. அது கிடக்குது, அது சரி போனால் போயிட்டு போகுது அப்படின்னு நினைக்காம நம்ம ஆண்டவரே இந்த சுமையோடு கிடக்குறாங்க, இவங்களை என்ன செய்யுங்க? காப்பாற்றுங்க. அல்லேலூயா. அந்த முதல் பாயிண்ட் தானே என்ன சொன்னேன்? கழுதியின் தலையீற்றுகள் எல்லாம் மீட்டுக்கொள்ளணும். தலைப்பில் யாராரு? இங்கே ஒரு தலைப்பில் இருக்குது, அங்கே ஒரு தலைப்பில் இருக்குது. மேத்திய தலைப்பில் தானே? ஆமாம். எங்கிட்ட யார்? எப்சிபா. எல்லாம் தலைப்பில் தான். நீ தலைப்பில் தானே? ஆமாம். இவங்க எல்லாரும் ஆண்டவருக்கு தேவை. ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். அந்த தலைப்பிள்ளையெல்லாம் கையை தூங்க பார்ப்போம். தலைப்பிள்ளையெல்லாம் கையை தூங்க. தூக்கு சும்மா தூக்கு, காசு பணம்லாம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. தலைப்பிள்ளையெல்லாம் யாருக்கு வேணும்? ஏசப்பாவுக்கு வேணும். யாருக்கு வேணும்? ஏசப்பா. கொடுப்பீங்களா? நீங்கள் தலைப்பிள்ளைய மீட்கப்பட வேண்டும். பைபிள் சொல்லுது, தலைப்பிள்ளைகளெல்லாம் என்ன செய்யணும்? மீட்கணும். உங்களை மீட்டது யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த மீட்கப்படாவிட்டால் அந்த தலை என்ன செஞ்சிடணும்? கொன்று போட சொல்கிறார். நம்ம கொல்ல வேண்டாம், ஆண்டவர் நம்மளை கொல்ல வேண்டாம். நம்ம ஆண்டவருக்கு தேவை. நம்ம அற்பமான கழுதை. இப்போ அந்த கழுதை என்ன செய்யுது?
மீட்கப்பட்டாச்சு. மீட்கப்பட்ட கழுதை என்ன செய்யுது? குழியில் விழுந்துருச்சு, அதையும் தூக்கி விடணும். சுமையோடு விழுந்து கிடந்தாலும் அதையும் தூக்கி விடணும். காணாமல் போனாலும் கண்டுபிடிக்கணும். போனால் போயிட்டு போகுதில்ல. அவன் பாரு என்ன சொல்கிறாருன்னா, கழுதை மேலே உள்ள கவலையான். யார் கீசு சொல்லுவான், சவுல் சொல்கிறான், எப்பா நம்ம அப்பா கழுதை மேலே உள்ள கவலையை விட்டுட்டு நம்ம மேலே என்ன செஞ்சார்? கவலைப்பட்டாலும். கழுதை போயிடுச்சு, போனால் போகுது கீசும் அப்படின்னு. ஆனால் அந்த கழுதை அது கேவலமாய் அற்பமாய் எண்ணப்பட்ட கழுதையும் கூட ஆண்டவர் என்ன செய்யலை? விடலை. இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அநேகரை தூக்கி விட வேண்டும். எந்தெந்த இடத்துல தூக்கி விடணும்? குழியில். ஒன்று மீட்கப்படுவதற்கு நம்ம காரணமாக சொல்லுங்கள். நம்ம எப்படி செய்யணும்? மீட்கப்படுவதற்கு நம்ம காரணமாக இருக்கணும். ரெண்டாவது, விழுந்து கிடக்குது. எதில் விழுந்து கிடக்கு? குழியில் விழுந்து கிடக்கு. அதோடு என்ன செய்யுது? சுமையோடையும் விழுந்து கிடக்கு. மூணாவது, நாலாவது, காணாமல் போயிடுச்சு. இந்த கழுதைகளை ஒன்று மீட்கணும். அந்த மீட்கப்பட்ட கழுதை விழுகுது, அதை தூக்கணும். அது சுமையோடு கிடந்தாலும் தூக்கணும், அது காணாமல் போனாலும் தேடணும். அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த அற்பமான அந்த கழுதையை தான் ஆண்டவர் ஏறி உட்கார்ந்த உடனே அற்பமான கழுதை இன்றைக்கு மேன்மையான கழுதையாக மாறி. இதுதான் இன்றைக்கி உலகத்தில். சரி, ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு இருக்கிறார். இந்த தெய்வத்தை அறிந்து கொள்ள கழுதையாகி நமக்கு தேவன் உதவி செய்ய கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரிக்கலாமா? அல்லேலூயா. ஆண்டவரே நன்றி, சோதரம் சோதரம் சோதரம். அப்படி சோமணுமா? இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்பமான கழுதை, கட்டப்பட்ட கழுதை, ஒருவரும் ஒன்றுக்கு லாய்க்கில்லாமல் சொல்லப்பட்டதான கழுதை, முறித்து போடக்கூடிய கழுதை, விழுந்து கிடந்த கழுதை, சுமையோடு விழுந்து கிடந்த கழுதை, காணாமல் போன கழுதை. இந்த கழுதைக்கு தான் ஆண்டவர் தேடி வந்து அவர் சொல்கிறார், தம்முடைய சீசரை கூப்பிட்டு, அங்க ஒன்று இருக்குது, கொண்டு வா, அதன் மேல ஏறுகிறேன்னு சொல்லி ஏறி மதிப்பு